ஷியாம் அவர்கள் இப்போ பாபு முருகவேல் பேசிய அந்த தர்க்கத்தில் இருந்தும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் இபிஎஸ் அவர்கள் பேச்சில் இருந்தும் நீங்க என்ன உள்வாங்கிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா ஒரு டிராப் வைக்குது, அந்த டிராப்ல எல்லா எதிர்க்கட்சியும் போய் மாட்றான். அப்ப என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஷியாம், அதிமுக இந்த அரசியல் சாணக்கியத்தனத்தில் சாதுர்த்தியத்தில் ரொம்ப நிதானமா விளையாடுறாங்க, அது புரிஞ்சுக்காம எங்களுக்கு நாங்க புரிஞ்சுக்கின்னு பண்றோம். பாஜக சாயத்தை சாஃப்ட் டோன்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்கன்றாங்க. இன்னைக்கு சுனாமி நினைவு தினம். அரசியல் சுனாமி அதிமுக செயற்குழு பொதுக்குழு ஏற்படுத்துகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டனம் வலியுறுத்தல் ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்கு. நம்ம வலியுறுத்த வேண்டிய இடத்துல கண்டனம் தெரிவிச்சா வலியும் உறுத்தலும் யாருக்கு சேருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனவே அதான் கண்டனம்லாம் தெரிவிக்க முடியாது. ஆனால் தேசிய கட்சிகள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கின்றன. தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சிகளால் பயன் இல்லை. அந்த இடத்துல நான் எடப்பாடி பழனிசாமி கருத்தை முழுமையா ஆதரிக்கிறேன். உண்மையிலே பயன் இல்லை. ஊருக்கு முந்தைய இந்தியா கூட்டணியில போய் உட்கார்ந்துருக்கோம், என்ன பயன்? ஒரு காவிரி பிரச்சனை கூட நம்மளால கருத்து சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்குன்னு தனியான அரசியல் கலாச்சாரம் இருக்கு, நம்ம சனாதன எதிர்ப்பு, இதெல்லாம் நம்மளோட ரத்தத்தோட ஊர்ன விஷயம். ஆனால் அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னொருத்தங்களுக்கு வருத்தம் ஏற்படுது. இந்திய எதிர்ப்பு, நாங்களாம் 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல இருந்து வந்தவங்க, இந்திய எதிர்ப்பு பத்தி சொன்னோம்னா அங்க சமாஜ்வாதிக்கு இடிக்குது. இப்படி இந்த தேசிய கூட்டணிகள்ல பல சங்கடம் இருக்கு, பழைய வரலாறே இருக்கு. 88 தேசிய முன்னணி இங்க உருவாச்சு. என்டிஆர்லாம் வந்தாங்க, விபி சிங்லாம் வந்தாங்க. அப்பதான் நாங்களாம் விபி சிங்க முதல்ல பாக்குறோம். கடைசியில் திமுகவுக்கு 89 ஒரே ஒரு சீட்டு கிடைச்சது, அதுவும் சிபிஐ. திமுக எதுவுமே வெற்றியே பெறல. கலைஞர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, தேசிய அளவுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம இட்லி அவன் சப்பாத்தி, நம்ம தட்டு கட்டி வேட்டி கட்டுறோம், அவன் தார்பாச்சி வேட்டி கட்டுறான். பல டிஃபரன்ஸ். ஒரு நாளும் ஒன்னா வராது. இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு இதுவரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா உறவு இருந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. அது ஏற்கனவே நகராட்சி தேர்தலே தான் முறிஞ்சு போச்ச கதை தானங்க. நகராட்சி தேர்தலில் எங்க இருந்தாங்க இவங்க? ஒன்னா இருந்தாங்க. அப்பதான் அண்ணாமலை கோவிச்சுட்டு போயிட்டார்ல. ஆக முறிந்தது, முன்பே முறிந்தது, மீண்டும் மீண்டும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி இதுல வேற என்ன விஷயம்? எனக்கு ஒரு கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் பேசிய வரிகள் உங்களுக்கு நினைவு இருக்கும். திரு இபிஎஸ் அவர்கள் இன்று பேசியதான் அன்றைக்கு அவங்க பேசினாங்க. தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் நியாயம்லாம் கிடைக்க போறது கிடையாது. அதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் பேசிய இடத்துக்கு இபிஎஸ் அவர்கள் திரும்ப அதை அடிக்கோடிட்டு பேசி இருக்கிறார். அதுல மாற்று இல்லை. ஆனா ஜெயலலிதா அவர்கள் அப்படி பேசிய போது யாரும் அதை சந்தேகமா பார்க்கல. ஆனா இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் இவ்வளவு தெளிவுபடுத்தியும் ஏன் அந்த சந்தேகம் வருது? தெளிவுபடுத்துவதில் ரெண்டு பேரோட பாணியும் வேறங்க. இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதாவால் ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அல்லன்னு மதுரை மாநாட்டில் 1992 சொல்ல முடிஞ்சது. இப்போ அப்படி சொல்ல முடியல. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பாணி வித்தியாசம் தான். மற்றபடி ஒரு எம்ஜிஆர் ஃபேப்ரிக் இதுல ஒண்ணு இருக்கு. அது நீங்க ஆரம்பத்துல லேசா கோடிட்டு காட்டினீங்க. ஒரு டிஎன்ஏ, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபேப்ரிக் இருக்கு. இப்போ உதாரணமா அதிமுக தான் கட்சியோட பேரு. எங்களுக்கு 72ல அதிமுகவை தான் தெரியும், அதிமுக அவ்வளவுதான். அது எப்ப அகில இந்திய அதிமுகவை மாறிச்சு? 1976 கோயம்புத்தூர் பொதுக்குழுவுல, அப்போ எமர்ஜென்சிக்கு பிறகு. அப்பவே எல்லாரும் எதிர்த்தாங்க. எதுக்கு இது மாநில கட்சிக்கு, எதுக்கு அகில இந்தியங்கிற முன்னொட்டுன்னு எதிர்த்தாங்க. எம்ஜிஆர் விரும்பினாரு, அவர் விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு இந்திரா காந்தியோட கூட்டு. ஆனா ஜெயிச்சு வந்தது மொராய் தேசாய். அப்புறம் மொராய் தேசாயோட இணக்கமா போகத்தான் ஒரு முயற்சி செய்தாரு. பாண்டிச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசத்தையே பக்கத்து மாநிலங்களோடு இணைச்சிடலாங்கிறதா மொராய் தேசா சஜஷன். அதாவது நம்ம பாண்டிச்சேரி காரைக்காலும் தமிழ்நாட்டோட மாவட்டம், 2 மாவட்டம், மாஹேயும் ஏனாமும் இந்த கேரளா ஆந்திரால 2 மாவட்டம். இப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. பாண்டிச்சேரி மக்கள் எதிர்த்தாங்க. பாண்டிச்சேரியில அதிமுக முதலமைச்சர் காரைக்காலை சேர்ந்தவர். அப்படி இருந்தும் மொராய் தேசாய் கருத்துக்கு எம்ஜிஆர் ஆதரவு கொடுத்தார். இது வரலாறு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பெரும்பாலும் அதிமுக கல்ச்சருக்குள்ள நேரடியாகவோ வன்மையாகவோ மத்திய அரசை கண்டிக்கிறது இல்லை. ஷியாம், நீங்க சொல்லுவது அந்த இடத்தில் கார்த்திகேயன் என்ன கேட்கிறார்னா, நீங்க எந்த கட்சிகளும் வேண்டாம், தேசிய கட்சிகள் வேண்டாம், மாநில உரிமைகள் தான் பிரதானம்னு சொல்லி நீங்க களம் காணுகிற போது, நாடாளுமன்ற தேர்தல் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வந்த பிறகு நீங்கள் மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுக்காவிட்டால் அது எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு கேட்கிறார். நீங்க மத்திய அரசு நிதி தரல, அந்த இடத்துல விமர்சனத்தை முன்வைக்காவிட்டால் எப்படி அதிமுகவினுடைய அந்த மாநில உரிமைக்கான முழக்கம் எடுபடும் கேட்கிறாரு. கார்த்திகேயன் கேட்கறது அது சரிதான். இன்னும் உரத்த குரல்ல குரல் எழுப்பணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ உண்மையான நமக்கு தேவை என்பது நிதி ஒதுக்கீடு.
நிதி ஒதுக்கீட்டுக்கான ஒரு தீர்மானம் அதுல இருக்கு. அது இன்னமும் கூட கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு பாணியில் இருந்திருக்கலாம். ஆனா பாபு முருகவேல் சொன்ன அந்த புள்ளி விவரங்கள் வந்து அதை நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் நீங்க சொன்ன மாதிரி தங்கம் தென்னரசு 4.5% அதை ஒரு சுருக்கமா முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துவது அதுதான். ஆனா இதை தாண்டி நீங்க பாருங்க, அதாவது இதுல வந்து மறைமுகமா என்ன நிக்குது? திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில வாங்குற செய்தி இருக்கா இல்லையா? அப்படியே பார்க்க கூடாது நம்ம. அப்ப நீங்க ஒரு புது கோணத்தை கொடுப்பதனால பாபு முருகவேல் சொன்னாங்கல்ல, இங்க அவரவர் வலைகளை விரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல போய் டிராப் ஆகலாம் முடியாது, நாங்க எங்கள் அப்ப வியூக வகுப்பில் இபிஎஸ் முந்தி போறாரா? பாஜக எதிர்ப்ப ரொம்ப கனக்கச்சிதமா கொண்டு வராரா? நான் கேட்ட கேள்வி இருக்கா இல்லையா? காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டும் தேசிய கட்சி. ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யல. 100% நான் அதை ஆமோதிக்கிறேன். ஏன்னா நாங்க 67 காங்கிரஸ் எதிர்ப்புல தான் வந்து திமுக ஆதரவு மாணவர்களா இருந்தோம். இன்னைய தேதி வரைக்கும் அதே தான். அப்படியான நிலைமையில் பாரதிய ஜனதா விட்டு அதிமுக வெளியே வந்து விட்டது. இயற்கையான எதிர்வினை என்னவாக இருக்கணும்? காங்கிரஸ் விட்டு திமுக வெளியில வரணும்ல. ஆனா இடையில திரு ஜெயக்குமார் அவர்களோட பேட்டி ஒரு சிக்கலை தருது. அவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லாம் விட்டுட்டு எங்க கூட்டணிக்கு வரும், நாங்க சேர்த்து போன்னு பேட்டி கொடுத்தாங்களே. திமுக கூட்டணி பலவீனப்பட்டுரும், பிசிக காங்கிரஸ் எல்லாம் எங்க கூட்டணிக்கு வரும்னு சொன்னது நெருடலா போச்சு. இப்ப இங்க அதுக்கு இப்போ இபிஎஸ் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருல. காங்கிரஸ் வந்தால் நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாருல. இப்போ திமுகவுக்கு தான் இல்ல தர்ம சங்கடம். அதாவது திமுகவோட பல கொள்கைகள் எல்லாமே திராவிட இயக்கத்துல இருந்து வர்ற கொள்கைகள் தான். அதுல எனக்கு வந்து நான் முழுக்க உடன்படுகிறேன். ஆனா அதுல எதை பத்தி பேசினாலும் அது வந்து அகில இந்திய அரசியல்ல வந்து இடிக்குது. சரி, உத்தரப்பிரதேசல இடிக்குது, இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால்ல இடிக்குது, எங்கேயோ இடிக்குது. இடிக்கதான் செய்யும். அவங்க வேற நம்ம வேற, அதுல ஒண்ணு மாத்துக்கிறதே இல்ல. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அது இடிக்கத்தானே செய்யும். இடிக்குதுல அவதான் சொல்றாங்களே, காங்கிரஸ்காரர்களே வந்து சனாதன எதிர்ப்பை எல்லாம் எம்பியில வந்து ஏன் வந்து போபால்ல வந்து முதல் கூட்டத்தை ரத்து பண்ணாங்க. அப்ப நீங்க சொல்றத நான் மக்களுக்கு எளிமையா புரியணும்னா, இபிஎஸ் அவர்களின் பேச்சு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஒன்னு பாஜகவுக்கு விமர்சனம், இன்னொன்னு திமுகவுக்கு நெருக்கடி. நீங்களும் தேசிய கட்சியை விட்டு வாங்க, அதுதான் இன்னைக்கு டேக் அவேவா? ஒரே கல்ல 3 மாங்கா. எப்படின்னா புதிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. நாங்க ரெண்டுலயும் இல்லைங்க, சரி நீங்க வாங்க. எத்தனை கட்சிகள் ரெண்டு எதிர்ப்புலயும் இருக்குல்ல. பாரதிய ஜனதா எதிர்ப்புலயும் இருக்கு, காங்கிரஸ் எதிர்ப்புலயும் இருக்கு. வேற வழி இல்லாம வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு போறாங்க. சரி, பேசலாம். அவங்களுக்கு சேர்த்து தானே.